நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால், எப்பொழுது நாம் தீமையை வெறுத்து நன்மையை நாடுகிறோமோ தேடுகிறோமோ அப்பொழுதுதான் கடவுள் நமக்குள் வாசம் செய்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவார்த்தையை ஆழ சிந்திக்கும் வண்ணமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருப்பதை காணுகிறோம். மனித மாண்பு என்றால் என்ன? அந்த மனித மாண்பை எவ்வாறு ஒவ்வொருவரும் மதித்து பேண வேண்டும் என்பதை அன்பிற்குரியவர்களே நற்செய்தி எடுத்துக் கூறுகிறது. மனித மாண்பு என்பது ஒருவர் மற்றவரை மதித்து சம உரிமையோடு நடத்துவதுதான். எப்பொழுது நாம் பிறரை மதிக்காமல் உரிமைகளை மீறி நாம் நடந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது இந்த மனித மாண்பு சிதைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது என்பது பொருள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் சமீபத்தில் நடந்திருக்கிற இந்த கொடூரமான சம்பவங்கள். ஜார்ஜ் பிளாய்ட் என்கிற கருப்பினத்தைச் சேர்ந்த மனிதனை அமெரிக்க காவல்துறையினர் கழுத்தில் கால் முட்டியை வைத்து அவர் மூச்சு விட முடியாமல் திணறி திணறி அவரை கொன்று குவிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதை கண்டு உலகமே கொதித்தெழுந்து மனித மாண்பு காக்கப்பட வேண்டும் என்று கோஷங்களும் போராட்டங்களும் எழுப்பி, அன்பிற்குரியவர்களே, இந்த போராட்டத்தின் வழியாக மனித மாண்பு காக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. அது நடந்து சில வாரங்கள் கூட ஆகவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் என்னவாயிற்று? நம்முடைய தமிழகத்திலே கிறிஸ்தவர்களான ஜெயராஜ், பெனிக்ஸ் என்கிற இந்த இருவரும், தந்தையும் மகனும், கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் மனித மாண்பை மீண்டும் சிதைக்கக்கூடிய அளவில் அது அமைந்திருந்ததை இந்த உலகமே இன்றைக்கு மிகவும் வருத்தத்தோடு வேதனையோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அவர்களை லத்தியாலே போலீசார் அடித்து அவர்களுடைய ஆசன வாயிலே அந்த லத்தியை விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட, கதற கதற, துடிக்க துடிக்க அவர்களை கொன்ற சம்பவம் மிகுந்த வேதனைக்குரியதாய், வருத்தத்திற்குரியதாய், நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கிறது. எவ்வளவு மிக கொடுமையான ஒரு சம்பவமாக இது இருக்கிறது. அதிகாரமும் பதவியும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரமும் பதவியையும் நாம் எதற்காக பயன்படுத்துகின்றோம்? பிறரை ஒடுக்குவதற்கா? பிறரை அடிமைப்படுத்துவதற்கா? பிறரை வீழ்த்துவதற்காகவா? பிறரை நசுக்குவதற்காகவா இந்த அதிகாரமும் பதவியும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது? மாறாக எந்த இடத்திலெல்லாம் உரிமை மீறல்கள் ஏற்படுகிறதோ, அடிமைத்தனங்கள் நடக்கிறதோ, அந்த இடத்தில் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த உரிமையை மீட்டெடுக்க நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, ஆழ சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழலில் இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. கல்லறையிலேயே கிடக்கிறார்கள் இரண்டு மனிதர்கள், கல்லறை மனிதர்கள். அவர்களை ஒரு மனித நேயத்தோடோ மனித மாண்போடோ அந்த ஊர் மக்கள் நடத்தவே இல்லை. காரணம், அவர்கள் பேய் பிடித்தவர்கள், தீயவர்கள், கொடுமையானவர்கள். அவர்கள் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நிச்சயமாக நமக்கு தீங்குதான் ஏற்படும் என்று அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள், ஓரம் கட்டி வைத்திருந்தார்கள். அவர்களை பார்த்து அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை மனிதர்களாகவே அவர்கள் மதிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை எதிர்கொண்டு சென்று எவ்வளவு மனித நேயம் வெளிப்படுகிறது, எவ்வளவு மனித மாண்பு அந்த இடத்திலே போற்றப்படுகிறது. அப்பேற்பட்டவர்களை சுகப்படுத்துவதை காணுகிறோம், குணப்படுத்துவதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மனித மாண்போடு அவர்கள் திகழ்வதை அழகாக மார்க்கு நற்செய்தி குறிப்பிடுகிறது. மார்க்கு நற்செய்தி அழகாக குறிப்பிடுகிறது என்னவென்றால், அவர்கள் நல்ல நினைவு தெரிந்தவர்களாய் ஆடைகளை உடுத்திக் கொண்டு அமைதியோடு அமர்ந்திருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிற வேளையில், என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் மனித நேயத்தோடும் மனித மாண்போடும் நடத்துவதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க முடியும். அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அப்பேற்பட்ட மனித மாண்போடு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அதை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார்.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையே தான் இன்றைய முதல் வாசகமும் வலியுறுத்துகிறது. நன்மையை நாடுங்கள், தீமையை ஒருபோதும் தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் என்று சொல்லும் போது எவ்வளவு வன்மையான வார்த்தைகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள், வெளிவேஷங்கள், இவை ஒன்றுக்கும் உதவாது. மாறாக ஒருவர் ஒருவரை மதித்து போற்றுவதும், பிறருக்கு உதவுவதும், நேசித்து நடப்பதும், அன்பு செலுத்துவதும் தான் இந்த உலகத்திற்கு உரிய மிகச்சிறந்த ஒரு பண்பாக இருக்கிறது, போற்ற வேண்டிய பண்பாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே நண்பிற்குரியவர்களே, நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை மனித மாண்போடு நடத்த நாம் கற்றுக்கொள்ளுவோம். பிறரை மதிப்போம். பிறருக்கு தேவையான சம உரிமையை வழங்கி அவர்களுடைய மாண்பை போற்றுவோம். அதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான ஆசீர்வாதமாக நமக்கு மாறும். இந்த நாள் இந்த இறை சிந்தனையோடு அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.